தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், இந்த மாத இறுதியில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரிசா மற்றும் மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமாக வருகிற நாட்களில் மழையானது தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 27ஆம் தேதி அன்று கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதாவது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 28ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்ததாக அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு. எனினும் ஒரு சில இடங்களில் சற்று உயரக்கூடும். அதே சமயம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அடுத்ததாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 28ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் 29ஆம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை. வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை 26ஆம் தேதி வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 27ஆம் தேதி ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகள், வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அடுத்ததாக 28ஆம் தேதி அன்று இந்த ஆந்திரா, ஒரிசா மற்றும் மேற்கு வங்காள கடலோர பகுதிகளில், வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக அரபிக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை 28ஆம் தேதி வரை மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் தெற்கு குஜராத், கொங்கன், கோவா, கர்நாடகா, கேரளா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகின்ற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது படிப்படியாக அதிகரித்து கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு: மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர், சேத்தியாத்தோப்பு, சிதம்பரம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே கடலூர் மாவட்டம் புவனகிரி, அண்ணாமலை நகர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு, மதுரை நகரம் மற்றும் தல்லாக்குளம், சிவகங்கை மாவட்டம் லீயாங்குடி, கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஏஆர்ஜி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் மீமாத்தூர், தஞ்சாவூர், காரைக்கால், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஏடபிள்யூஎஸ், அரியலூர் மாவட்டம் திருமானூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புள்ளம்பாடி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கடலூர் மாவட்டம் கேஎம் கோவில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், படிப்படியாக கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் இந்த வானிலையை பொறுத்தவரை அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். பகல் நேரத்தில் வெயில் அதிகரிக்கும், ஆனால் இரவு நேரத்தில் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.